ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து ஒயிட் ரைஸு சப்பாத்திக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை 4 ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி. நீங்கள் வந்து 4 ஆனியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 தக்காளி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தக்காளி வந்து நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அது மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். பூண்டும் வந்து நான் உரித்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணி சேர்க்குறேன். அப்போ தான் அது வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பாடு கூடலாம் சாப்பிடும்போது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடுகும் ஜீரகமும் நல்லா தாளிச்சிட்டு அதிலே வந்து ஆனியன், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து நம்ம ஆனியன் வந்து நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ஆனியன் வதங்காமையே நம்ம போட்டோம் அப்படின்னா செஞ்சோன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. இதில் ஆனியன் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கணும், நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் வந்து அந்த ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கணும். தக்காளி நமக்கு இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா வந்து கரண்டி வச்சு பெரட்டி விட்டுக்கலாம். அதனால் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். தக்காளியிலே கொஞ்சமாக தண்ணி வரும், நம்ம எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்மளுக்கு 1-2 தக்காளி வதங்காமல் இருந்துச்சுன்னா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு லிட்டு போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் தனித்தனியாக வந்து மல்லித்தூள், சில்லி பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் எல்லாமே கலந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல சாம்பார் பொடி, அந்த பொடி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொடி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு லிட்டு போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து ஒரு குழம்பு ஒரு டயர்ட்னஸாக இருக்குது, என்னால் இன்றைக்கி சமையல் செய்யணுன்னே தோணலை, டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் ஆனியன் அண்டு தக்காளி இது மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ணிடலாம். அந்த டைம்லலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கும்போது செம்ம பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லைனா கூட டக்குன்னு வந்து இது மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுண்டி வரும். இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேரோட ஃபேவரட்டாக கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தக்காளி தொக்கு வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் ஆக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் சூடான ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.